ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 எபிசோட் 8 எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மற்ற 7 எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோ லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். போன எபிசோட்ல நம்ம யூஜி மத்தவங்க எல்லாருமே ஹிகுராமா அப்படிங்கிறவனை தேடி வந்துட்டு அந்த கல்லிங் கேம்குள்ள வந்துட்டு என்ட்ரு ஆயிருந்திருப்பானுங்க. போயிட்டு கண்டுபிடிச்சாங்களா அப்படி இல்லையான்னு இந்த வீடியோல பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லயே ஹீரோலாம் இப்ப தேடி போறாங்களே ஹிகுராமா, அவனை பத்தி தான் காமிக்கிறாங்க. அவன் வந்துட்டு ஒரு லாயர், அவன் வந்துட்டு ஒரு கேஸை வந்து விசாரிச்சுட்டு இருக்கான். அப்ப அங்க மாட்டிக்கிட்டவன் என்கிட்ட வந்துட்டு ஒரு பூனை இருந்துச்சு. திடீர்னு ஒரு 3 போலீஸ் வந்துட்டு என்ன அரெஸ்ட் பண்ண வந்தாங்க. திடீர்னு என்ன தோணுச்சு அப்படின்னா, நான் இல்லைன்னா என்னோட கேட்டுக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சேன். ஆக்சுவலா என் பூனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் தான் தெரியும். நாங்க வந்துட்டு பூனை வளர்க்க கூடாது அப்படின்னு சொல்றான். எப்படி இவன் அரெஸ்ட் ஆனானா, மொரியோகோ சிட்டியில வந்துட்டு ஒரு பொண்ணும் அவங்களோட அம்மா வந்துட்டு கத்தியால குத்தப்பட்டு இறந்து கிடந்திருக்காங்க. அதுக்காக கைது செய்யப்பட்டவன் தான் இந்த கெய்டா அப்படிங்கிறவன். அதுவும் எப்படி அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா, இவன் போனே வந்து வீட்டுக்கு ஓடி இருக்காங்க சொன்ன மாதிரி. போய் பார்த்தா அந்த இடத்துல கத்தி கிடந்திருக்கு. சோ அதனால அவனை கைது பண்ணிட்டாங்க. கத்தியில இருந்த ரத்தமும் செத்து கிடந்தோட ரத்தமும் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. பட் இந்த கெய்டா வந்து நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த ஹிகுராமாவோட அசிஸ்டன்ட் ஷிமுசோ அப்படிங்கிறவ, பட் அப்புறம் எதுக்கு அவன் போலீஸை பட்டு ஓடணும், அவன் தப்பு பண்ணியிருக்கான் அப்படிங்கிறப்ப, இல்ல ஏற்கனவே அவனுக்கு தெரிஞ்சவங்க யாரோ ட்ரக் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி விசாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப, ஷிமுசோ இருந்துட்டு அப்ப கெட்ட நினைவுகளால் அப்படி ஓடிட்டானா, இருந்தாலும் கத்தி கிடைச்சிருக்கே அப்படிங்கிறப்ப ஹிகுராமா இருந்துட்டு அதை அப்புறமா அவன் போலீஸ் கிட்ட கொடுத்தலான்னு சொன்னானாமா. தெரியும் இது எல்லாமே கதை மாதிரி தான் இருக்கும். பட் ஆக்சுவலா அவன் வந்துட்டு ஒரு முதியோர் இல்ல மாதிரி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு வேலை செய்யறான். அந்த இடத்துல எல்லாமே ஓல்ட் ஏஜ்ல வந்துட்டு இருப்பாங்க. அவனுக்கு வந்துட்டு பெருசா சம்பளம் கிடையாது. அப்பப்ப நியூ இயர் மணி, அதுக்கப்புறம் லஞ்சுக்கு பாக்ஸ் அந்த மாதிரி தருவாங்க. பட் ரெண்டா வந்துட்டு 50,000 எண்ணு இருந்துட்டு அவங்கள்ட்ட கலெக்ட் பண்ணிப்பாங்க. அது மட்டும் கிடையாது, அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே இருந்துட்டு கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அவன் ஏன் கத்தியை வந்துட்டு ஃபர்ஸ்டே கொடுக்கல அப்படின்னு காரணம் சொன்னானா, அங்க வந்துட்டு வயசானவங்க இருக்கிறனால சைரன் வச்ச ஆம்புலன்ஸோ போலீஸோ வந்துட்டு அவன் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒரு டிசாஸ்டருக்கு அப்புறம் இந்த இடத்துல அந்த முதியோர் இல்ல அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கு. சோ மேபி அந்த இடத்துல கத்தி கிடைக்கிறது வந்துட்டு அவ்வளோ ஆச்சரியப்படுற விஷயம் கிடையாது. அந்த கெய்டா அப்படிங்கிறவன் தப்ப பண்ணாம இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்துட்டு இருக்கு. அங்க இருக்கிற எல்லாரோட ஐடென்டிட்டி வந்துட்டு நம்ம வெரிஃபை பண்ணணும். இப்ப போயிட்டு நான் கெய்டா வந்துட்டு இன்னும் கொஸ்டின் பண்றேன், நீ வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டே இரு, அதுக்கப்புறம் உன்னால பூனையை பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெய்டாவோட பூனையை பார்த்துக்க சொல்றான். அதுக்கப்புறம் இவங்க மறுபடியும் வெளியே விசாரிக்க போறப்ப அந்த ஷிமுசோ இருந்துட்டு எப்படியும் கோர்ட் நிறைய பணம் தர மாட்டானுங்க, இது வந்துட்டு மேக்ஸிமம் அவனுக்கு டெத் சென்டென்ஸ் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு, அதுக்கப்புறம் எதுக்கு இந்த கேஸ் எடுத்து நடத்துறானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்க ஹிகுராமா இருந்துட்டு, அப்பப்ப நான் இப்படி தானே பண்ணுவேன், என்னோட சென்சஸ் எல்லாம் டல் ஆகிறப்ப நான் ஈஸியான கேஸ் எடுத்துவேன் அப்படிங்கிறப்ப அப்பப்ப அதை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்துறா. அதுக்கப்புறம் டக்ககி அப்படிங்கிற ஒரு காஃபி ஷாப் வச்சிருக்கவன்ட்ட அவர் வந்துட்டு மாறவே மாட்டேங்கிறாரு. பேசாட்டு உங்களை மாதிரி இந்த மாதிரி காஃபி ஷாப் வச்சுக்கலாம் அப்படிங்கிறப்ப அவங்க இருந்துட்டு இப்ப இன்னும் இவ்வளவு மோசமா இருக்கானா, மாறவே மாட்டான் போல. உண்மைதான், உன்னோட பாஸ் இருந்துட்டு பணம் தர கேஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கடுப்பாகும் தான் அப்படிங்கிறப்ப மாறவே மாட்டாருன்னு சொல்றீங்களா, ஃபர்ஸ்ட் இப்படிதான் இருந்தாங்களா அப்படிங்கிறப்ப, இல்ல இப்பதான் ரொம்ப ஒஸ்டா இருக்கான். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸை வந்துட்டு எடுத்து நடத்தினான். அதுல 19 வயசானவன் தான் கில்ட்டியா இருந்து சார்ஜ் பண்ணாங்க. அவன் கூட சேர்ந்து வேலை செய்யறவங்க அவனை ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வச்சுட்டு சொன்னாங்க. பட் அவங்களுக்கு வந்துட்டு இவனால பெயில் வாங்கி கொடுக்க முடியல. அப்படிங்கிறப்ப அந்த பெயில் வாங்கி கொடுக்க முடியாதனால பயங்கரமா எச்செல்லாம் துப்பி மேல கத்தி இருக்கானுங்க. அந்த நேரத்துல இந்த டக்ககி இருந்துட்டு, எதுக்காக இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க, கோர்ட்டு மத்த எதுவுமே இல்லாம தனியா ஒருத்தவங்களை காப்பாத்து அப்படிங்கிறது ரொம்பவே அதிகப்படியான விஷயம், அவங்க இந்த மாதிரி உங்க மேல கோபமும் கூட பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறப்ப ஹிகுராமா இருந்துட்டு அவங்கள மென்டலாவும் பினான்சியலாவும் இருந்துட்டு கார்னர் பண்ணுவாங்க. அதனால இருக்கிற கோவத்துல மேல கோவப்படுறது தப்பு இல்ல அப்படிங்கிறப்ப, ஹிகுராமா நீ வந்துட்டு என்னதான் நினைக்கிற அப்படின்னு டக்ககி கேட்டிருக்கா. அப்புறம் இவனும் அவனோட அசிஸ்டன்ட்டும் இருந்துட்டு வேற வேற இடத்துக்கெல்லாம் போயிட்டு எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு எல்லாம் சேர்த்து அந்த கேஸை வந்துட்டு ஜெயிச்சறாங்க. அவன் வந்துட்டு தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. ஒருவேளை ஜெயிச்சிடும் அப்படின்னு அந்த சிசுமு சொல்ல ஹிகுராமா இருந்துட்டு இல்ல இதுக்கப்புறம் தான் அப்பீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி ஆன்லைன்ல நிறைய பேர் காசு கொடுத்தா நீங்க வந்துட்டு கேஸ்ல இருந்து தப்பிச்சிடலாம், காசு தான் எல்லாமே வா அப்படின்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ப்ராசிக்யூட்டர்ஸ் வந்துட்டு எதிராக வராங்க. அந்த ஷிமுசு இருந்துட்டு அங்க திருட போன எந்த ஒரு பொருளுமே உங்களோட ரூம்ல வந்துட்டு இல்ல, அதே நேரத்துல உங்க முதியோர் இல்லத்துல இருந்த ஒருத்தர் வந்துட்டு காணாம போயிட்டாரு, கேமராவை பாக்குறப்ப அந்த கொலை நடந்த இடத்துல நீங்க இல்லாம கடையில வந்துட்டு இருந்திருக்கீங்க, நல்ல வேலை நீங்க குக் பண்ணல அதனாலதான் கடைக்கு போயிருந்தீங்க அப்படிங்கிறப்ப அந்த கெய்டா இருந்துட்டு ரொம்ப நன்றி ஹிகுராமா சார் அப்படிங்கிறப்ப, சார்லாம் வேணாம் பட் அதுக்குள்ள ரொம்ப அவசரப்படுற வேணாம், இன்னும் அப்பீல் வந்துட்டு வைப்பாங்க அப்படிங்கிறப்ப அவன் அதுக்கு சொல்ல என்ன நம்பினதுக்கு வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பொதுவா இந்த அப்பீல் பண்றப்ப நிறைய மேன் பவர் ரிசோர்சஸ் எல்லாம் போட்டு எவிடன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. ஆனா இந்த தடவை எந்த ஒரு எவிடன்ஸுமே புதுசா சேர்க்கல. இருந்தாலும் கூட ஜட்ஜஸ் எல்லாம் திடீர்னு காணாம போனவங்களை வந்துட்டு இந்த கொலையோட சம்பந்தப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேஸை மாத்தி அவனுக்கு ஆயுள் தண்டனை வந்துட்டு கொடுத்துட்டாங்க. பொதுவா சுப்ரீம் கோர்ட்ல இந்த மாதிரி அப்பீல் கேஸ் எல்லாம் அவளுக்கு கண்டுக்கவே மாட்டாங்க. பட் இந்த தடவை கண்டுக்கிட்டாங்க அப்படின்னா ஆரம்பத்துல இருந்தே இவனை தான் வந்துட்டு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெய்டாவை பார்த்துட்டு எதுக்காக என்ன அப்படி பாக்குற அப்படின்னு நினைக்கிறாப்ல. இதுக்கு முன்னாடி அந்த டக்ககி எதுக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்னு கேட்டப்ப ஹிகுராமா இருந்துட்டு நான் ஒன்னும் வீக்கா இருக்கிறவங்களை ப்ரொடெக்ட் பண்ற ஒரு சாம்பியன்லாம் கிடையாது, சின்ன வயசுல இருந்து என்னால ஒரு தப்பு நடந்தா அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு இருக்க முடியாது, நீதி தேவதை இருந்துட்டு சட்டத்துக்கு கீழே எல்லாருமே ஒன்னதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கட்டியிருப்பாங்க. பட் இங்க இருக்கிற மக்கள் எல்லாமே தன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப மட்டும்தான் கண்ணையே திறப்பாங்க. சோ அவங்களை கண்ணை திறந்து வச்சிருக்கிறவங்க
பிளேயரா நான் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. பட் இவ்வளவு நல்லவருக்கு வந்துட்டு அவன் நல்லவன் தெரிஞ்சா அவனை காப்பாற்ற முடியல. அதனால ஏதோ சைக்கோ மாதிரி ஐயா அங்க இருக்கிற அந்த சுத்தியில வந்துட்டு தட்ட ஆரம்பிச்சாரு. அப்பதான் அந்த இடத்துல ஒரு கர்ஸுமே இருந்து உருவாகிற மாதிரி இருக்கு. சோ இது மூலியமா தான் கல்லிங் கேம்ல இவருமே இருந்துட்டு ஒரு பிளேயரா அவேக்கன் ஆயிருக்காரு. இவரை தேடி தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே போன எபிசோட வந்துட்டு விட்டதுக்கு வந்தோம் அப்படின்னா இவரை தேடி போறப்ப 2 பேருமே வேற வேற இடத்த வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. சோ யூஜியும் மெகுமியும் அங்கதான் இவங்க 2 பேரும் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு பாஸ்டா காமிக்கிறக்க அப்ப ஒரு குண்டு பையனை போட்டு அடிக்கிறப்ப என்னது இது அப்படின்னு கேட்க மறுபடியும் போட்டு அவனை அடிப்பானுங்க. தூரத்துல இந்த யூஜி இப்ப கூட்டிட்டு போயிட்டு இருக்கானே அவன் இருந்துட்டு என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிரிச்சு பேசினா வந்துட்டு அவனுங்க விட்டுற போறானுங்க. இவனுங்க கேம்லயும் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டானுங்க, படிக்கவும் மாட்டானுங்க. பட் இவங்களுக்கு இந்த வீராப்ப மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். அப்பப்ப இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு போனா தானே என்ன மாதிரி எதுவுமே ஆகாம வாழ முடியும். அப்படிங்கிறப்ப இன்னொரு மிடில் ஸ்கூல்ல இருக்கிற பையன் வந்துட்டு என்ன நடந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். சின்ன பையனுக்கு எவ்வளவு தில்லு பத்தி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போனா அது நம்ம யூஜி அவனை வந்துட்டு அடிச்சு போட்டுறான். அடுத்து மெட்டல் பைப்லாம் எடுத்துட்டு போறானுங்க. ஒருத்தனை தாடைய புடிச்சு கீழே அடிச்சு இன்னொருத்தனை வந்துட்டு தவிடாலே வந்துட்டு எத்திறான். அதுக்கப்புறம் இவனை பார்த்துட்டு நீ யாரு அப்படின்னு கேட்கிறப்பதான் இவன் வந்துட்டு யூஜியை மீட் பண்ணிருக்கான். இவனோட பேர் வந்துட்டு ரின்னு. அதுக்கப்புறம் அங்க மெகுமி இருந்துட்டு பிரசன்ட்ல நம்ம ஷிஞ்சுக்கு இக்கபெருக்கோ வழியா போலாமா, நிறைய சப்ளைஸ் இருக்கும், நிறைய பிளேயரை பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப அந்த ரெமி அப்படிங்கிற பொண்ணு வேணாம், இதுதான் வந்துட்டு ஈஸியான ரூட், அது மட்டும் இல்லாம பக்கத்துல என்னோட பேஸ் இருக்கு, போயிட்டு நம்ம குளிச்சுட்டாச்சும் போலாம் அப்படின்னு சொல்றான். அங்க அந்த ரின்னு இருந்துட்டு ஒரு தியேட்டரை காமிச்சு இந்த இடத்துல தான் ஹிகுராமா வந்துட்டு இருப்பாரு. பட் ஒரு நிமிஷம், நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி அவரை பார்த்தது கிடையாது, ஹாபா வந்துட்டு அவர் ஒரு தடவை அடிச்சுதான் போட்டிருக்காரு அப்படிங்கிறப்ப அந்த ஹெலிகாப்டர் மண்டை தானே நானுமே அவர் அடிச்சு போட்டேன், அதனால வந்துட்டு ஓடுறதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு யூஜர் அங்க இருந்து போறப்ப அந்த ரின்னு நின்று நான் சொல்லலாமா, எப்படி சொல்லணுமே, பட் என்ன மன்னிச்சிரு இடட்டோரி அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா உள்ள போய் திறந்து பாக்குறப்ப அந்த இடத்துல வேற ஒருத்தர் நிக்கிறான். அவனோட பேர் வந்துட்டு ரெக்கி. ஆக்சுவலா அங்க இருக்கிறது மெகுமி. சாரி, இங்க ஹிகுராமான்னு யாரும் கிடையாது, என்னோட பேரு ரெக்கி. உன வந்துட்டு ஏமாத்தியாச்சு அப்படிங்கிறப்ப மெகுமி முறைக்கிறப்ப என்ன முறைக்கிற, எனக்கு பயமாவே இல்ல அப்படிங்கிறப்ப உடனே அவனோட 10 ஷேடோ டெக்னிக் மூலியமா அவனோட ஷேடோ டாக வந்துட்டு கொண்டு வந்தாரான். அதுக்கப்புறம் யூஜி போன இடத்துல உண்மையிலுமே அந்த ஹிகுராமா தான் இருக்கான். ஹீரோ வந்து நீங்க அப்படின்னு கேக்குறப்ப நீ என்னைக்காச்சும் பாத் டப்ல உன்னோட துணியோட குளிச்சிருக்கியா, செம்மையா இருக்கு, இதனாலதான் ஸ்கூல் படிக்கிறப்ப எனக்கு இந்த க்ளோத் போட்டுட்டு குளிக்கிறது ரொம்ப பிடிக்கும் போல. இப்ப வந்துட்டு எனக்கு எதுலயுமே கவலை இல்லையா, அதனால நான் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சனோ அதெல்லாம் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். 30 வயசுக்கு அப்புறம் அப்படியே பைத்தியகாரத்தனமா ஆயிருது, இதெல்லாம் ஃபன்னியா இருக்குல்ல அப்படிங்கிறப்ப யூஜி இருந்துட்டு லைட்டா சரி நீங்க தான் ஹிகுராமாவா, உங்கள்ட்ட பேசணும் அப்படிங்கிறப்ப நான் ஒரு லாயர் 30 நிமிஷத்துக்கு என்கிட்ட கன்சல்ட் பண்ணணும்னா 5000 வந்துட்டு ஃபீஸ் ஆகும். சரி சரி சும்மா சொன்னேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உங்கள்ட்ட 100 பாயிண்ட் இருக்குதானே அப்படின்னு கேட்டுட்டு இவரு இப்பதான் புதுசா அவேக்கன் ஆயிருக்காரு, ரீஇன்கார்னேட் ஆனவனு கிடையாது, சோ கண்டிப்பா நெகோசியேஷனுக்கு பாசிபிள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். மறந்துட்டீங்கன்னா மறுபடியும் சொல்றேன், இவர்கிட்ட இருக்கிற 100 பாயிண்ட வாங்கி ஒரு புது ரூலை வந்துட்டு ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இவரை பார்க்க வந்திருக்காங்க. அங்க அந்த ரெக்கி இருந்துட்டு உண்மையுமே நீ கொஞ்சம் ஸ்ட்ராங் தான் போலயே, என் கூட வந்துட்டு நீ ஜாயின் பண்ணிக்கிறியா, சரி உனக்கு இந்த கல்லிங் கேம் பத்தி என்ன தெரியும் அப்படின்னு கேட்க மெகுமி இருந்துட்டு இதுல பிளேயர்ஸோட கர்ஸ் எனர்ஜியை வந்துட்டு யூஸ் பண்றதுக்கான ஒரு ரிச்சுவல், அது மூலமா மக்கள் எல்லாமே ஒன்னா சேர்த்து ஏதோ ஒன்று பண்ண போறான் அப்படிங்கிறப்ப உனக்கு கெஞ்சாக்குவை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு கேட்க மெகுமி இருந்துட்டு கெஞ்சாக்குவோட கனெக்ட் ஆனவன் இன்னொருத்தர் இருக்கானா அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த ரெக்கி இருந்துட்டு இங்க பாரு, இவங்களோட கர்ஸ் எனர்ஜி யூஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான். ஆக்சுவலா இதுக்கு வந்து எனக்கு 3 காரணங்கள் வந்துட்டு இருக்கு. ஒன்னு, எத்தனை பிளேயர் இருக்காங்க, அவங்களுக்கு இடையில இருக்கிற பிளேயர் கிராப், அதுக்கப்புறம் இந்த பேரியர் ரூல். இந்த கண்ட்ரி முழுக்க 10 காலனிஸ் வந்துட்டு இருக்கு, ஒவ்வொன்றுலயுமே அட்லீஸ்ட் 100 பிளேயர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. பட் சில பேரியர்ஸ்ல வந்துட்டு காஷிமோ இல்ல ஹிகுராமா மாதிரி ஃப்ரீக்ஸ்மே மட்டும் இருப்பாங்க. அவங்க 2 பேர் சேர்ந்து மட்டுமே 60 சார்சரரை கொண்டிருப்பானுங்க. அட்லீஸ்ட் ஒரு காலனில ஒருத்தனாச்சும் இந்த மாதிரி இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப மெகுமி இருந்துட்டு சோ ஏர்லியான்ல இருந்தே ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த இடத்துல சர்வைவ் ஆவாங்கல்ல, அது மட்டும் இல்ல இந்த இடத்துல கல்லிங் கேமே ஸ்டாப் ஆன மாதிரி இருக்கே அப்படிங்கிறப்ப ரெகி இருந்துட்டு கரெக்ட், அட்லீஸ்ட் இந்த காலனி 1ல மட்டும் இப்படி நடந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த டெலிபோர்டேஷன் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே வேற வேற இடத்துல இறக்கி விட்டாலும் மாடர்ன் சார்சரரை செகண்ட் அவேக்கனிங் வந்துட்டு உள்ளாக்குது. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் அதுல இருந்து கீழே விழுந்து இறந்து போறாங்க. கிஞ்சாக்கு உண்மையுமே பிளேயர்ஸோட கர்ஸ் எனர்ஜி தான் வேணும் அப்படின்னா அவனுக்கு நிறைய சார்சரர் வேணும்ல, அப்படியே அவங்க சாக விடுறான். இந்த ஃபைட் இருந்துட்டு அவனுக்கு எவ்வளவு தூரம் போகுதோ அதுதானே நல்லது, அவனோட வேற பிளான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். அதே சமயம் அங்க யூஜி இருந்துட்டு உங்களோட 100 பாயிண்ட் யூஸ் பண்ணி இந்த கல்லிங் கேமை முடிக்கணும் அப்படிங்கிறப்ப அவன் முறைக்கிறப்ப இல்ல ஆக்சுவலா ஒரு புது ரூல் ஆட் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி கில் பண்றதை தடுக்கணும் அப்படிங்கிறப்ப ஹிகுராமா இருந்துட்டு இல்ல என்னால தர முடியாது அப்படிங்கிறப்ப இதுவும் ஜோக்கா அப்படின்னு யூஜி கேட்க இல்ல என்னால இந்த கல்லிங் கேம்ல இருக்கிற பொட்டன்ஷியலை வந்துட்டு பார்க்க முடியுது. நம்ம ஊர்ல இருக்கிற சட்டங்கள் எல்லாமே சில டைம் பவரே இல்லாம இருக்கும். பட் இந்த கல்லிங் கேமோட ரூலை பாரு எப்படி சூப்பரா இருக்கா, எந்த ஒரு விசாரணையும் தேவையில்லை, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது. ரூலை மீறினீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க பனிஷ் பண்ணப்படுவீங்க. அதனால இந்த கல்லிங் கேம் இருந்துட்டு முடியக்கூடாது. எஸ்பெஷலி அந்த செகண்ட் அதுக்கப்புறம் 8th ரூல் சூப்பரா இருக்கு அப்படிங்க. என்னன்னா உங்கள்ட்ட இருந்து கர்ஸ் டேக் நீங்க பிரிச்சு எடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க இறந்துருவீங்க. யூஸ் இருந்துட்டு இல்ல இது ரிச்சுவல் தான் அப்படிங்கிறப்ப ரிச்சுவல் இல்ல இது வந்துட்டு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னு அந்த ஹிகுராமா சொல்ல யூஜர்ன்ட்டு வேற வழியே இல்ல, ஹிகுராமா உன்னோட 100 பாயிண்ட் வந்துட்டு எனக்கு யூஸ் பண்ண விடு அப்படிங்கிறப்ப அந்த ஹிகுராமா எந்திரிச்சிட்டு உனக்கு தெரியாதவங்களை கொல்றப்ப உனக்கு ஃபீலிங் எப்படி இருக்குன்னு தெரியுமா, நான் நினைச்சதை விட அது வந்துட்டு சூப்பராவே இருக்கு அப்படின்ட்டு வரப்ப யூஜர்ன்ட்டு இவன் 100 பாயிண்ட் வச்சிருக்கானா ஆல்ரெடி 20 சாசர்ஸா வந்துட்டு கொண்டிருக்கணும், என்னால ரஷ் பண்ண முடியாது, இவன் என்ன தூக்கி போட்டாலும் அதை வந்துட்டு ஹேண்டில் பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா எடுத்த உடனேயுமே டொமைன் எக்ஸ்பான்ஷனையே வந்துட்டு யூஸ் பண்ணிடுறான். அந்த டொமைனோட நேம் வந்துட்டு டெத் சென்டென்சிங், அதாவது மரண தண்டனை, அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஒரு டொமைன்
மைண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் அங்க அந்த ரெகி கெஞ்சாக்கோட பிளான் நீ என்ன சொல்றான் அப்படின்னா, எல்லாமே முடிஞ்சு ஸ்ட்ராங்கான சாசரர் மட்டும் இந்த கல்லிங் கேம்குள்ள இருக்கிறப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பாம தூக்கி போட்டு இந்த கல்லிங் கேமே முடிச்சிடும் அப்படின்னு சொல்றான். அதுக்கேற்ற மாதிரி கெஞ்சாக்கும் ஏதோ பெரிய அதிகாரிகளை பார்க்க போற மாதிரி இருக்கு. இதோ இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.